நிறைய இருக்குது. நான் நிறைய பாடின டைம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நான் பாடி தான் நீங்கள் உட்காந்து கேட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஐயா அதுக்காக கவலைப்பட மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமான ஒரு பாடலையா? அது ஏனே நினைத்தரும் ராஜ்யம் வரும்பொழுது என் பாவங்கள் என் மீறுதல்கள் ஒரு விசையாய் மன்னி. யாரும் பரிசுத்தவான் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பரிசுத்தவான் சொல்வதற்கு தகுதியுள்ளவர் என் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்தில் ஒருவரால் சொல்ல முடியாது. இரு கண்கள் உடையவர்கள் எல்லாரும் குற்றவாளிகளே ஒரு சமூகத்திலே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவருக்கு மட்டும்தான். நானே பரிசுத்த 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 என் இல்லாமல் ஒரு பரிசுத்த. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பாருங்க, வார்த்தை வெளிவந்து பாருங்க. என் இல்லாமல் ஒருவரும் பரிசுத்தர் இல்லை. நானே பரிகாரியாக கர்த்தர் நான் என்ற அந்த வார்த்தைக்கு தகுதியுள்ளவர் என் தேவனாகிய கர்த்தர். வேறு ஒருவரால் நான் சொல்லவே முடியாது. நான் சொன்னா அவ்வளவுதான். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இதான் உண்மை. ஹல்லேலூயா. நான் தான் எனக்கு போனாங்க. நான் 10 பேர் ஒன்னா நடக்க ஒரு சரீர பலம் வச்சுக்க சரியா போச்சு கதை. நீ ரவுடின்னு சொல்ல பாரு, காலையில் இட்டு விட்டு போயின்னு இருக்கும் சின்ன பசங்க. நீ பெரிய பெரிய ரவுடியெல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் சார் சான்ஸ் கிடையாது. நீ அவன்கிட்ட கோடி கோடி பணம் இருக்குது. அதான் சொல்ல பாருங்க, மேலே மூணு செத்தான் அந்த பணத்தை தலைமையில் எடுத்து போனான். ஒன்றும் கிடையாது. எவன் சாப்பிட்டானோ எவன் போச்சோ கவர்மெண்ட் தான் இருப்பான். கர்த்தரை தேடி அவர் வரும்பொழுது தாழ்மையோடு சாலமன் எப்படி ஜெபம் தன்னை அர்ப்பணித்தான். சாலமுடைய ஜெபம் கேட்கப்பட்டுதான். தரிசனமாகி சாலமனுக்கு தரிசனமாக காட்டுறான். தரிசனமாகி அவருடைய ஜெபத்தை கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணணும். அந்த ராஜ்யத்தை ஆண்டுவதற்குரியதான தகுதி எனக்கு இல்லை ராஜா. How can I maintain my state? அவரால் தான் முடியும். ஓப்பனாக கேட்கிறாரு. கேட்டதுனால தான் அவர் பெற்றுக்கொண்டார். கரெக்ட் தட்டி தன்னை மயப்படுத்தாமா அதை எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 29:13. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடும்போது என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, முழு இதயத்தோடு என்ன பண்ணுமா? முழு ஹார்ட் ஃபுல்லா அவர் நான் ஒரு முறையாவது பார்ப்பேனா? நான் கவனிட்டு ஒன்று கேட்பேங்க. ஆண்டவரே நான் தூங்குறேன்ப்பா, ஒரே ஒரு முறை தரிசனம் வாங்க நான் பார்க்க கண்ணில் பார்த்துட்டு உன்னை பார்த்தா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. வேலை சொல்லுது. நான் ஒரே ஒரு ஒன்று பார்த்தேன். நான் அப்படியே நான் போயிடுனேன். நான் ரொம்ப நேரம் நினைச்சிருக்கேன் அந்த மாதிரி கடவுள்கிட்ட. தூங்கும்போது ஒரு இடத்துல தூக்கம் வராது. ஆண்டுகிட்ட மணலில் போடுவேன். நைட்ல என் ஒய்ஃப் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. பிளாக் அவுட்டாக இருக்கும். ஆண்டவரே ஒரே ஒரு முறை ஒரு திருமுகத்தின் தரிசனத்தை நான் பார்க்கணும்ப்பா கேட்பேன். ரொம்ப அற்பாசம் எனக்கு. கேட்பேன், பார்க்க முடியுமா என்னால? அவ்வளோ ஒரு பரிசுத்தமான சான்ஸே இல்லையே. ஆனால் என்னுடைய ஏக்கம் என் முழு இதயத்தோடு நான் அவரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தப்பு கிடையாது. ஒருவருக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் தானே. எங்க அப்பா பார்க்கறதுக்கு யாரும் என்ன சொன்னாங்க? பார்க்காதான் சொல்ல முடியுமா? எங்க அப்பா என்ன பார்க்கறதுன்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா நான் பார்ப்பேன், நீ எனக்கு எங்க அப்பா நான் பார்ப்பேன். எங்க அப்பா நான் பார்க்காம நீ பார்ப்பேன். நீ எங்கேயும் கேளு, நீ உங்க அப்பா போய் பாரு. நமக்கு எல்லாருக்கும் அப்பா யாருங்க? நமக்கு எல்லாருக்கும் அப்பா யாரு? ஏசப்பா. நான் அப்பா தான் பார்க்கணும். நீ நிறைய பேர் அதை பார்க்க முடியாது. எதையோ பார்க்கறான். ஹல்லேலூயா. எங்க பார்க்கறான்? ஏசப்பா பார்க்கறான்னு இருக்கிறான். எதிர் ஒரு ஜனம் காலே இருக்குதா? இந்த சைடில் அது நடக்குதா? இந்த சைடில் எது நடக்குதா? உலகத்தில் கர்த்தரை அதாவது எப்படியெல்லாம் ஒரு தேடினாங்க பாருங்க. பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் தேடினாங்க பாருங்க. தாழ்ந்து தேடினார்கள், உணர்ந்து தேடினார்கள், தாழ்ந்தோடு தேடினார்கள், முழு இதயத்தோடு தேடி வருகிறார்கள். முழு இதயத்தோடு நான் ஃபுல்லாக எங்கள் அப்பா முகத்தையே பார்க்கணும்டா. ஃபுல் ஸ்கேன் எங்கள் அப்பா பார்க்கணும்டா அப்படின்னு விரும்புகிறேன்.
வாசிங்க அதே படியும். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுகிறானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. 70 வருஷம் சிறையிருப்பு பாபிலோன். மக்களை விடுவிப்பதற்கு எரேமியா தீர்க்கதரிசி வார்த்தைகள் அந்த தேசத்துக்கு எதிராக வந்தது. அதே சப்ஜெக்ட் வந்து இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி ரொட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஹல்லேலூயா. இதே சப்ஜெக்ட் தான். தானியேல் 70 வருஷத்துக்கு முன்னாலே தானியேலுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை 70 வருஷம் முன்னாடி எரேமியா கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நான் தான் மீட்பேன், இவர்கள் என்னுடையவர்கள். ஹல்லேலூயா. பாபிலோனின் சிறையிருப்பை விடுவிக்கணும். மக்கள் பாடா படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களை எப்படி மீட்க வேண்டும்? மீட்க வேண்டும் என்று ஒரு ஆசை. காரணம், கர்த்தர் அவர் முழு இதயத்தோடு தேடி வந்ததுனால் அவர் அவர்களை மீட்க விரும்புகிறார். உபவாசம் பண்ணி தேடுறாங்க. உபவாசம் பண்ணி தேடினார்கள். யோசபாத் கூட அப்படிதான். 2 நாளாக வந்து நினைக்கிறேன். ஹல்லேலூயா. யோசபாத் திறப்பிலே நின்று தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவருக்கு எதிர்த்து வந்த மோவாப் தேசம், ஹல்லேலூயா, சீரியா தேசம், அம்மன் புத்திரர், மோவாப் புத்திரர் எல்லாம் நிறைய திரளாய் ஜனங்கள் வராங்க. 3 பங்கு அதிகம். இவரும் சிங்கிள் தான், சின்ன நாடு. இந்த சின்ன நாட்டை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் வருகிறார்கள். ஹல்லேலூயா. யோசபாத் திறப்பிலே நின்று ஆண்டவரிடம் உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜனங்களை திரட்டி ஒன்று கூட்டி ஜெபம் பாடி பாடி துதிக்கிறாராம். ஆண்டவரை பாடி பாடி துதிக்கும் போது தேவன் துதிக்க அந்த 3 தேசத்தால் ஒன்றிணைந்து வரும்போது ஒருவருக்கொருவர் அவங்களுக்குள்ளாக கலகம் பண்ணி அவர்களாக வெட்டுண்டு விழிச்சைதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த இந்தியத்தில் வரப்போகுது. கரங்கள் தட்டி தேவனை மேம்படுத்துவா. இந்த தேசத்தை தேவன் நமக்கு முழுமையாக வெட்டுக் கொடுப்பார். முழுமையான உள்ளத்தோடு கூட அவர் நோக்கி பார்ப்பார். நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போகும். நம் தேசத்தை சுதந்திர எல்லா கிறிஸ்தவர்களும் சந்தோஷமாக மனகிழ்ச்சியோடு கூட எல்லைகளும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, எல்லைகளும் சென்று அவரை ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, துதிக்க எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு ஒரு நல்ல நிலையை தேவன் உருவாக்கி தருவார். தனிப்பட்ட ஜெபத்திலே இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே எங்கள் சிறையிருப்பை மாற்ற முடியும். எப்பேற்பட்ட இப்படி ஒவ்வொன்றை மாற்றக்கூட உம்மால் மாத்திரமே. தேவனால் கூட அதற்காக இந்த விதத்திலே பந்தமில்லை. நத்தையும் எல்லாம் சுஜிப்பை. ஹல்லேலூயா. எல்லாம் சுஜிப்பை ஒன்றும் கிடையாது. சாலமோன் தாழ்மையோடு ஜெபித்தார். தானியேல் 3 வேளை இடைவிடாமல் ஜெபித்தார். ஹல்லேலூயா. படிங்க. உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க, பட்னியால ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பலன் மிகுதியாக அதை பெற்றுக் கொண்டார்கள். தேசத்தை மீட்க தேவன் உதவி செய்ய. கரத்தடி தேவனை மேம்படுத்துவோமா? எடுத்து வாசிக்கலாம். நீதிமன்ற புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவான்? அதிகாலை இருந்துச்சு அவர் முகத்தை தேடணும். யார் தேடணுமா? வேற யாரும் தேடாத. நாளை தினத்து குறிச்சு கவலைப்படாது. ஆண்டவரே, இன்னைக்கு போது எனக்கு ஆசை வச்சிங்கப்பா, சந்தோஷம். 3 வேளை சோறு கொடுத்தீங்க, அது போதும். நல்லா நிறுத்தி கொடுத்தீங்க, அது போதும். நாளை தினம் நீ உம்முடையதுப்பா, என்கிட்ட ஒண்ணு கிடையாது. அது காலையில் இருந்துச்சு, ஆண்டவரே இன்று தினம் உம்முடையது. ஒரு சொன்னா இந்துருக்கும் நாளை கடன் போட பார்த்தீங்களா? இந்துருக்கும் நாளை கடன் போட பார்த்தீங்கன்னா நாளைக்கு போய் பார்த்தா அதே தான் இருக்கும். மாறியாருக்கும் இருக்காரு. ஹல்லேலூயா. தேவன் அப்படி கிடையாது. உன்னை என்றென்றும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரமும், எந்த நிமிடமும், எந்த நொடியும் சரி, எப்பொழுதும் அவருக்கு நேரம் காலம் கிடையாது. எந்த நேரத்திலும் அவர் உனக்காக விழித்திருந்து உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். என் புள்ள மேல இந்த எறும்பு போது தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. என் புள்ள மேல தேல் கடிக்க வந்து தூக்கி போடுவார்.
இது யார் பிள்ளையாச்சு? நான் பெற்ற பிள்ளையாச்சு. நான் விட்டுருவேன் இது. ஹல்லேலூயா. ஏறத்து தானே பண்ணுதாச்சு இது. அவளை சொல்ல விட்டுருவேன். அதிகாலையில் என்னை தேர்வு கண்டடைவார். என்னை சிநேகிக்கிறவங்களை யாரும் லவ் பண்றோமா? அவர் டூ லவ்வா? டூ லவ். கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் மறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கவலைகள் பறந்தோடுமே. தாகமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தார் கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தார் வல்லமை உம்மை சூழுமே. வல்லமை உம்மை சூழுமே.
அல்லேலூயா. என்ன பாட்டு பாடுறீங்க நீங்க? அந்த அளவுக்கு நான் ஐயா உங்ககிட்ட இந்த பாட்டுலாம் பாட்டுட்டே நினைக்கிறேன். எந்த பாட்டு பாடுறீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல. ஒரு சில இடத்துல ஒரு முறை அப்படித்தான் நான் ரேணிகுண்டான ஒரு இடம், அந்த இடத்துல 5000 பேர் குடியிருப்பாங்க. எல்லாம் தெலுங்கு தான், பாதி அதில் தமிழர்கள் தான் நிறைய பேர். ஆனால் இல்லை எல்லாருக்கும் தெலுங்கு தெரியும். அப்போ நாங்கள் போயிட்டு அந்த பாடும்போது அந்த பாட்டை ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே அழகாக பாடுறாங்க. நான் பண்ணிட்டேன் மொல்லமாவையா அப்படின்னு அவங்க பாடுறத நான் கேட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா இந்த பாட்டு இந்த மக்கள் வாயிலும் வந்து எனக்கு அது போதும்பா. அது மனித வார்த்தை, உங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு அது போதும்பா. கடவுள் வார்த்தை தான் மனசுல. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நினைவாக நிறைவேற்றலாம். ஆமா, பரிசுத்தமான எப்படிலாம் தேடினாங்க பாருங்க. உபவாசம் பண்ணி தேடினாங்க, அது தாழ்நூறு தேடினாங்க, அழுது தேடினாங்க, உணர்ந்து தேடினாங்க, முழு இதயத்தோடு தேடினாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அதிகாலையில் தேடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் ஒரு டக்குன்னு வாசிக்கலாம். நேரம் இல்லை, முடிச்சு. லூக்கா சுவிசேஷம் 12:29-39 3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் தேடாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தான் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன ஓனன்னு அவருக்கு தெரியும். பிதாவாகி அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் எக்ஸ்ட்ராவே நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுத்தாங்க, வாங்கி பண்ணுங்க, எல்லாரும் கொடுத்தாங்க. எது இழந்தீங்களோ அந்த திட்டத்தனையான ஆசீர்வாதங்களை இன்று நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். உங்கள் வீட்டு வாசலுக்குள்ளாக செல்லும் போது அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளாக சொல்றீங்க. ஆமே, இந்த வார்த்தை இப்பொழுதே ஒவ்வொரு இடத்திலும் கடந்து போய்விட்டிருக்கிறது. நான் விசுவசிக்கிறேன். எதை விரும்புகிறீர்களோ அதையே 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 உங்களுக்கு சிறு கூட்டமாக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமான ஒரு ஆலயத்தை அப்பா என்னுடைய சரீரம் உணர்வு எங்களோடு இருக்கிற நிரூபிக்கிறார். Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Master. சிறு கூட்டத்தின் மீது இறக்கம் தைரியம் உடல் பெரிதாயிருக்கிறப்பா. Thank you, Lord. எல்லாம் பாக்கியவான்கள், அந்த எல்லோரும் பாக்கியவான்கள். ஆனா உலகத்துல நாளைக்கு எண்ணத்தை நம்ம சாப்பிடுவோம், இதை பத்தி நீ கவலைப்படாது. எண்ணத்தை ஒன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு புதுவிதமான ஒரு சத்துரு நீங்க மாட்டேன். அதை நான் இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இப்ப யார் வீட்டில் சாப்பாடு இருந்தா இல்லையா, எல்லார் வீட்லயும் ஒன்று இருக்குது. என்ன சொல்ல முடியுமா? யார் வீட்டில் சாப்பாடு இருந்தா இல்லையா, எல்லார் வீட்லயும் மொபைலு. இன்னைக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு புதுவிதமான சத்துரு. நாங்க இது சத்துரு தானே. இது அநேகரை சாகடித்துக் கொண்டிருக்கிறது இந்த மொபைல். அநேக வாலிப பிள்ளைகள் மறித்திருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய சாட்சிகள். அநேகர் பணத்தை இழந்து அழுகிறார்கள், தவிக்கிறார்கள். வேதத்தை தேடி வாசிக்க மாட்டோம் நாங்க. வேதத்தை தேடி வாசி, அது ஜோடி இல்லாம இருக்காது. எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஆனா அதை தேட மாட்டான். மொபைலை தேடுவோம், தடவி தேடுவான். எங்க போனா எது போனா கிடைக்கும், எதெல்லாம் இப்பெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் இது வந்து ஒரு 20% தான் நன்மைக்கு எதுவானது. அது 20% தான் நன்மைக்கு எதுவானது. மீதி 80% அழிவுக்கு
வழிவகுக்கிற ஒரே ஒரு சத்துரு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இதனால நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க முடியல. இப்பெல்லாம் அப்பெல்லாம் இது கிடையாதுங்க. யாராவது தலைவர் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் தான் அந்த வயர் ஃபோன் இருக்கும். அவர் வந்து சொல்வாரு, அக்கம் பக்கத்து வீட்டில் 4 பேருக்கு யார் வீட்டில் ஃபோன் இருக்காது, கனெக்ஷன் ஆனால் ஈஸியாக கிடைக்காது. அப்பெல்லாம் அந்த ஒரு ஒயர் வந்து ஒரு 3 மாதம் ஆகும். அந்த ஒயர் கனெக்ஷன் தான், அந்த ஒரு கனெக்ஷன் தான் அந்த ஊர் மக்களே பேசுவாங்க. ஏன்பா அந்த சுப்ராயனை கூப்பிட்டு ஃபோன் வந்துருவாங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவா, ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் வந்தோம்னா என்ன பண்ணுவான், பேசுவான். எவ்வளோ நேரம் பேசுவான், ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவான். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை வந்து சேரு, எங்கள் அப்பாவுக்கு சரி உடம்பு சரியில்லை வந்து சேரு, என் பையனுக்கு கல்யாணம் வந்து சேரு, சரிப்பா வச்சிருவான். ஆனா இன்னைக்கு இது எல்லாரும் மணிக்கணக்கில் எங்கேயும் இதை விட மாட்டாங்க. பாத்ரூம் போனா கூட இது இருந்து போறோம். பெட்ஷீட் போத்துன்னு பேசுறோம். ராத்திரி 3 மணி காலையில் தடுவுன்னு அந்த கையில் இருக்கிற ரேகை கூட அழிஞ்சிடும். நாங்கள் கையில் இருக்கிற ரேகை அழிச்சிடும். தடி இந்த பார்க்க மனசுல பெரிய பாரம், சிந்தனைகள்லாம் கோணலான வழியில் சென்று வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சத்துரு இது. எனக்கு சொல்லுவாங்க, என்கிட்ட 50,000 ஃபோன் இருக்குது, என்கிட்ட 20,000 ஃபோன் இருக்கட்டும் வச்சுக்க, இந்த ஃபோனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீங்க சொல்லுங்க, என் ஃபோன் ஒன்று நான் ஃப்ரீயா தரேன். யாரும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த ஃபோன் இருந்தாவே பிரச்சனை தான். மனைவி ஃபோன் கேட்குறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபோனுமா ஒரு ஃபோன் வாங்கி கொடுப்பா. என்ன பண்ணாரு, சரி சிம்பிளாக ஒரு 450 ரூபாய் கொடுத்து பட்டன் ஃபோன் வாங்கி கொடுப்பாரு. அதுதான் சொன்னேன், இந்த பட்டன் ஃபோன் நீ வச்சுக்க, எனக்கு என்ன வாங்கி கொடு, எனக்கு டச் ஃபோன் ஆண்ட்ராய்டு வாங்கி கொடு. சரி மனைவி கேட்குறாங்களா, தள்ள முடியுமா? என்ன பண்ணாரு, போய் 25,000 சொல்லி பண்ணி ஒரு ஃபோன் வாங்கி சிம்பிளாக போட்டு கொடுத்துருவாரு. மனைவி வீடு வாங்கி அவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாயிடும். ரொம்ப சந்தோஷங்க, ஐ டார்லிங்லாம் சொல்லுவோம், சூப்பர் டார்லிங், ஐ தேங்க்யூ டார்லிங் சொல்லுவோம். மொபைல் வாங்கி போனை வச்சுட்டு அது பாட்டு பேசுங்க. யாரா சொல்லுறாங்கன்னா அவங்க தான் போனாரு. மதியம் சாப்பிட்டு வேலைக்கு சாப்பிட்டு மதியம் சாப்பாடு வருவார். சாப்பாடு வந்து சாப்பாடு போட்டு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு அப்படியே வந்துருவாரு. வந்துட்டாரு தூக்கி போட்டு சாப்பாடு அப்படியே என்ன வராது, சாப்பாடு போடுமா போய் கை கழுத வரேன். அப்போ ஒரு கோவம் வராதா? என்ன பண்ணாரு, அவ்வளோதான் கோபம் வரணும். நானும் சாப்பாடு பசின்னு வந்துட்டு காரணம் விஷயம் என்ன அப்படி கத்த நாய் இந்த மாதிரி இது நேச்சுரல் தானே, நடுவு தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த போனால எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏற்பட்டு பார்த்தீங்களா? ஒரே வீட்டில் ஒரே கட்டில இருப்பாங்க 2 பேரும். போன முறை வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் அப்படி இறங்கி ஹலோ பொண்ணு வயசு என்ன கேட்பாங்க, யாருன்னா பேச வருவாங்க, சும்மா இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க, சும்மா இருப்பாங்களா? யாருன்னா பேச பண்ண எனக்கு நான் இருப்பாங்களா? யாருக்கிட்ட பேசுற? அங்கே வந்துச்சு அவனுக்கு பிரிவு. இது ஒரு பிரிவினை சக்திங்க. இது என்னது? பிரிவினை ஆவி. அநேக பிள்ளைகளையும் தகப்பன்களையும் தாய்மார்களையும் பிரிக்கிற ஒரு ஆவி இது. The name of Jesus. Hallelujah. இதெல்லாம் நமக்கு வேணும். ஒரு பிள்ளைங்க நல்லா இப்போலாம் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறது வேணும், அவசியம். அரசியலை பத்தி தெரியணும் அவசியம், நாட்டு நடப்பு தெரியணும் அவசியம். பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூக்கி கடாச்சுன்னா வேணாம். அதே பிடிச்சிருந்தா எனக்கு தொல்லை. அதுனாதுங்க சாட்டர்டே அது நான் சொல்ல மாட்டேன். அது என்ன பிடிச்சிக்கும், அது என்ன பிடிச்சிக்கும், அது வேணாம். எனக்கு எத்தனை பேசுறேன்னா அவ்வளவுதான். எனக்கு உண்மையில அதை பத்தி ஆப்ரேட்டே தெரியாதுங்க. வாங்கி வச்சுக்கிறேன், போன் வரும் அட்டன் பண்ணா சரிங்க அப்படி ஓகே. ஐயா மெசேஜ் அனுப்பிச்சிங்க பாத்துக்கிறியா அப்படின்னா முடிஞ்சா தடவை பார்ப்பேன், மெசேஜ் பார்ப்பேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. என் பையன் 3 பேருங்கிறான், 3 வயசு பையன் கிட்ட கொடுத்தா நேரம் அது எப்படி கேமுக்கு போயிடுறான். கேம் போயிட்டு கேம் ஆடினே இருக்கான். ஃபோன் வந்தோம்னா அந்த கேம் மட்டும் இல்லை கரெக்டாக வந்துடுறான். எந்த ஓப்பன் பண்ணிட்டு கூட பேசிட்டு கொடுக்குறான். அப்போ அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி சின்ன வயசுல பிள்ளைங்க எனக்கு அந்த அளவுக்கு. ஆனால் அது ஒரு பொது விதமான ஒரு சத்துரு ஆளுகை செய்து கொண்டிருக்கு. அநேகரை மடக்கிப்பட இருக்குது. அதை பத்தி நான் ஒரு பாட்டை கான ஸ்டைல் எழுதியிருக்கேன். இந்த பாட்டு கேட்பா, ஆண்ட்ராய்டு செல்ல தழுவி பார்க்காது, இயேசு ஆண்டவரை தேடிக்கிட்டு வா. தம்பி ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பார்க்காது, எங்க இயேசுவுக்கு திறந்து படிக்கவா. ஃபேஸ்புக் வேணாம் நமக்கு, நம்ம எங்க இயேசுவுக்கு இருக்குங்க.
Facebook வேணாம் எனக்கு. நம்ம சொல்லணும் Facebook இருக்குது எனக்கு. Android செல்போன் டேஞ்சர். இயேசு ஆண்டவர் சொல்ல கேளு சூப்பர். மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சிங்கிள் வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார். Android செல்ல கருவி பக்கத்து இயேசு ஆண்டவர் தேடிக்கிட்டு வா. கனி Facebook ஓபன் பண்ணி பக்கத்து இயேசுவை திறந்து படிக்க வா. Android செல்போன் டேஞ்சர். இயேசு ஆண்டவர் சொல்ல கேளு சூப்பர். Android செல்போன் டேஞ்சர். இயேசு ஆண்டவர் சொல்ல கேளு சூப்பர். Android செல்ல கருவி பக்கத்து இயேசு ஆண்டவர் தேடிக்கிட்டு வா. கனி Facebook ஓபன் பண்ணி பக்கத்து இயேசுவை திறந்து படிக்க வா. மனைவி கிட்ட சந்தோஷமா பேச மாட்டேன், போன்லயே பேசணும். அதே மாதிரி மனைவியும் போன்லயே பேசணும். வீட்டுக்கார்ட்ட பேச ஒரே வீட்டுல இருப்பாங்க. பிள்ளைங்களும் அப்பா கிட்ட பேசுறாங்க, அப்பா பிள்ளைகிட்ட பேச யார்கிட்ட பேசுறாங்க? வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விதவிதமா பேசுறேன். யூடியூப்ல படம் பார்த்து நைட்டெல்லாம் விழிக்கிறேன். வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விதவிதமா பேசுறேன். யூடியூப்ல படம் பார்த்து நைட்டெல்லாம் விழிக்கிறேன். ஒன்ன மட்டும் எப்ப திருப்பி பார்க்கிறேன், ஒன்ன மட்டும் எப்ப திருப்பி பார்க்கிறேன். எதிர்காலம் என்ன நினைக்கல, எதிர்காலம் என்ன நினைக்கல. ஆண்டவருக்கு சொல்ல கேட்டு சூப்பர். அன்றைக்கு செல்போன் ஆண்டவருக்கு சொல்ல கேட்டு சூப்பர். அன்றைக்கு செல்ல தம்பி மகன் ஆண்டவர் தேடிக்கிட்டு பண்ணி Facebook ஓபன் பண்ணி மகன் எங்க இயேசுவுக்கு கருத்து படிக்க. என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. வச்சு வண்டி ஓட்டிட்டு போவான் பாரு, பாத்துக்கிறீங்களா? எதுக்கு வரும் பார்த்து ஒதுங்கி போயிடுவான். உள்ள இருந்து வர பாரு ஒட்டாட்டி போன காலி உள்ள காலி. என்ன அப்படிதான் இருக்குது. கோடி கோடி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நின்று பேசிட்டு அப்புறம் வண்டி எடுத்துன்னு போ. கால் வச்சுட்டு போனோம். தண்டவாளம் தாண்டும் போது கூட சரி பஸ் இது உயிரை பறிக்கிற ஒரு சத்துருங்க. இது எவனை விழுகலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற ஒருவன் தானியவன். அல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையா இருக்க. எப்போ போய் யூஸ் பண்ணிட்டு பேக்ல வச்சுங்க, ஜாக்கிரதை வச்சுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவாரு, நாளைக்கு தூங்கணும், நாளைக்கு வேலைக்கு போனோம், வந்து தூங்குடா கேட்க மாட்டான். அம்மா கூட டே சாப்பிட்டியாடா பதில் சொல்ல மாட்டான். யார்கிட்ட பதில் சொல்லுறான்? ட்விட்டர் மேட்ரு எல்லாம் உடனே பதில் கொடுக்குறேன். டிக்டாக் மியூசிக்கல் ஆக்ட் பண்ண துணிகிறேன். ட்விட்டர் மேட்ருக்கெல்லாம் உடனே பதில் கொடுக்குறேன். டிக்டாக் மியூசிக்கல் ஆக்ட் பண்ண துணிகிறேன். பிரச்சனைய நீயா தேடி ஓடுற, பிரச்சனைய நீயா தேடி ஓடுற. ஆனா சர்ச்சில் வந்து உட்கார நான் மறைக்கிறேன், நம்ம சர்ச்சில் வந்து உட்கார நான் மறைக்கிறேன். அன்றைக்கு செல்போனும் டென்ஜரின் இயேசு ஆண்டவருக்கு சொல்லுங்க. அறிமுகமே இருக்காது. யாரு அறிமுகமே இருக்காது. அது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் லைக் கொடுத்துரும். அது ஜப்பான் காட்சியா இருந்தாலும், அமெரிக்கா காட்சியா இருந்தாலும், சைனா காட்சியா இருந்தாலும் எல்லாருக்கும் லைக் கொடுத்துருவான். ஆனா இவனுக்கு ஒருத்தரும் லைக் பண்ண மாட்டான். இவன் மூஞ்சி யாரும் லைக் பண்ண. இவன் பருப்பு கேடு கட்டணும், தண்ணி அடிக்கணும், கெஞ்சி அடிக்கணும். இவனை லைக் பண்றது நாங்கள். இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய வழி அப்படின்னு இவனை லைக் பண்றது யாரு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான்
சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவர் நம்ம நேசிக்கிறார். நாம அதான் அவர் நேசிக்கிறோமா? ஹல்லேலூயா. வசதி வந்த பிறகு அவர் மறந்துடுறோம், வறுமை வந்த பிறகு அவர் தேடி வரோம். அதல்ல, எல்லா சமயங்களும் எல்லா சூழ்நிலும் நாம் அவரை தேடி வரும்போது அவருக்கு நிறைவான சமாதானம் சந்தோஷத்தை அவர் நிச்சயமாய் கத்தை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் கிடையாது. ஆக நம்ம இயேசு என்ன பண்ணோம்? ஐ லவ் யூ ஜீசஸ் தரங்க சொல்லலாம். மொபைல் பார்த்து சொத்து விட மாட்டான் பார்த்தியா, வாசிக்க கூட விட. இயேசுவை லைக் பண்ணுங்க, லட்சுமி ஷேர் பண்ணுங்க, பலத்துக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க, சாத்தான லைக் பண்ணுங்க. இயேசுவை லைக் பண்ணுங்க, லட்சுமி ஷேர் பண்ணுங்க, பலத்துக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க, சாத்தான லைக் பண்ணுங்க. ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுங்க. இந்த மருந்தோடு நிச்சயம் நமக்கு நாடுங்க, இந்த மருந்தோடு நிச்சயம் நமக்கு நாடுங்க. ஆண்டவரின் சொல்ல கேளு, சோதனை அன்றைக்கு செல்ல தள்ளி பார்த்தாது. ஆண்டவரை தேடி ஓபன் பண்ணி பார்த்தாது. எங்க இயேசுவுக்கு கருத்து படிக்கவா, எங்க இயேசுவுக்கு கருத்து படிக்கவா, எங்க இயேசுவுக்கு கருத்து படிக்கவா. நீங்க ஒருத்தரும் எழுச்சி போற மாதிரி. நானும் பாக்குறேன், எல்லாரும் ஒருத்தர் அப்படி அப்படி பண்ண எல்லாம் பாடு ஏன் சொல்றாங்க. நான் என்னத்தை பண்றது? ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி எந்த நேரம் இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தது நல்லது. நீங்க வராதுங்களுக்கும் நீங்க போய் சொல்லுவீங்க, ஆஹா மிஸ் பண்ணிட்டுவேன், சான்ஸ் மிஸ் பண்ணிட்டுவேன். கத்திரை நம்ம தேடி வந்து நீங்கள் ஒரு துணித்து பாட்டனா இன்னைக்கெல்லாம் பாட்டுவேன். நான் எங்கள் விட்டா சிசியில் வந்து எப்பவுமே சிசி சபையில் வந்து எல்லாருக்கும் 3/4 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்க மாட்டேன். 45 minutes கரெக்டாக கொடுத்துட்டு, ஐயா கரெக்டாக 12:45 முடிக்கணும். அது 12:45 முடிக்கணும். நான் 12:40 ஆனோன்னு இப்படி திரும்பி பார்த்தேன். பாஸ்டர் அவர் சொல்லுவார் அப்படின்னா இன்னும் போட்டு வாங்குவார். இன்னும் கொஞ்ச நேரம் 1/4 மணி நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தேன். இன்னும் நமக்கு ஒண்ணு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதரையும் பலப்படுத்துகிறது, மனதை சந்தோஷிக்கிறது. யாராவது கவலையா இருக்கீங்களா? இப்போ மன நிறைவாக உங்களே அவரை உணர்ந்து தேட வேண்டும், அழுது தேட வேண்டும், தாழ்மையோடு தேட வேண்டும், முழு இதயத்தோடு தேட வேண்டும், உபவாசத்தோடு கூட தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடியே நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருடைய கரங்களை பிடித்தே அவருடைய பயணம் இருக்க வேண்டும். அவருடைய நிழலில் வைப்பார்கிற சமாதானத்தை நாம் பெற வேண்டும். தங்கள் வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. அன்புக்கு பிரியமானவர்களே, இம்மட்டும் தேவநாமம் மேம்படுத்தக்கதாக நீங்கள் அனைவரும் தேவனை நேசித்துக் கொண்டிருப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு கால அளவில் நாம் முடிச்சிடுவோம். பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் காட். Hallelujah.
உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், என் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை உமையில்லாமல் எனக்கு ஒரு தெய்வம் யாரும் இல்லை. வானிலும்
Praise the Lord. நான் பாடும் சங்கீதங்கள் என் தேவன் பொன்மொழி. ஜீவபாதையின் ஒளி தீபங்கள் ஓ நினைவுகளே துதித்திடுங்கள்.
காணிக்கை எடுத்துருவோம். Praise God. Amen. Praise the Lord. மனக்கண்களில் உம்மை காண்கிறே எங்கள் மகிமையின் ராஜனே. மனம் வீசிடும் உந்தன் சுவாசத்தில் உயிர் வாழ்கிறோ எங்கள் தேவனே. பரிசுத்தரே பரிகாரியே, பரிசுத்தரே பரிகாரியே, வாசத்தோடு என்னை அழைக்கும் உபகாரியே, வாசத்தோடு என்னை அழைக்கும் உபகாரியே. மனக்கண்களில் உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின் ராஜனே. மனம் வீசிடும் உந்தன் சுவாசத்தில் உயிர் வாழ்கிறோ எங்கள் தேவனே. பரிசுத்தரே பரிகாரியே, பரிசுத்தரே பரிகாரியே, வாசத்தோடு என்னை அழைக்கும் உபகாரியே, வாசத்தோடு என்னை அழைக்கும் உபகாரியே. மனக்கண்களில் உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின் ராஜனே.
உலகத்தின் காட்சிகள் காணாத வரைக்கும் உண்மைக்கு வழி இருக்கும். வாழ்க்கையில் உண்மைக்கு வழி இருக்கும். உலகத்தின் காட்சிகள் காணாத Praise the Lord.
பரிசுத்தம் இறக்கல் என்ற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த மாலை முதல வேலைக்காக நன்றி செலுத்தாயா. காலமுதமாய் இம்மட்டமாய் எங்களை நடத்தி பாதுகாத்து இப்போது கூட ஐயா வெளியேறப்பட்ட வார்த்தைகள் இந்த ஜனகமத்தில் அப்பா நீ விதைத்திருக்கிற சுவாமி, இது நிமித்தமாய் இந்த இருதயத்துக்கு ஏற்ற போல நீர் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி செலுத்துறோம். இது நிமித்தமாய் அதிகாரிகளே என்னை தேடுகள் கண்டறிவான்னு சொல்லி அப்படியா பேசின வார்த்தை பிரகாரம் அதிகாரில தேடுகிறவர்களா காண கத்தை இறக்க செய்யும். அருமையான தாசனை கொண்டு வந்து ஐயா இந்த ஜனங்களுக்கு ஏற்ற போல அப்பா பாடல் மூலியமா நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துறோம். வார்த்தை மூலியமா நீ வெளிப்பட்டு அதுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஐயா இந்த இடத்துல ஐயா அருமையான தாயரை கொண்டு வந்து அதுக்காக நன்றி செலுத்துறோம். அன்பு தகப்பனார் தாயார் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த ஜனங்கள் மத்தியில நாம மகிமைப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற கத்தை இறக்க செய்யும். இப்போதையா பாடின பாடல்களும் கேட்ட சத்தியம் இந்த பகுதி மக்கள் மத்தியில இது போய் சேர்ந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீ விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாய்னு சொன்னையா. அப்படியான ஜனங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு அநேகர் இயேசு அறியாத இருந்தாலும் இந்த பாடல் மூலியமாய் இப்படி நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்தையா. இந்த நாளையும் அடியாடு கொடுத்ததான இந்த இறக்கத்துக்காய் உமக்கு கோடி கோடி நான் நன்றி ஏறெடுக்கிறேன் சுவாமி. எல்லா துதி கண்ட மகிமை ஒவ்வொருவருக்கே ஏறெடுக்கிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். Please, sir. இறுதி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய பரம்பொருளே, உம்மை அறிகிற அறிவை இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தரை துதிப்பது தகுதியான காரியம் ஆண்டவர். இந்த நாள் உம்முடைய நாள் ஆண்டவர். இது மனமகிழ்ச்சியினுடைய நாள் ஆண்டவர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவர். இதுல மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் காலை நேரம் முதற்கொண்டு ஆண்டவரை இந்த நேரம் மட்டும் கூட கர்த்தரின் மகிழ்ச்சியில பங்கு பெறும்படியாய் கூட கர்த்தர் தந்ததான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. கடந்த மாதத்தில் இப்படிப்பட்ட நாட்களிலே ஆலயங்கள் பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்தது ஆண்டவரை துதிக்க இப்பொழுதோ எங்களுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணி கொடுத்து ஆண்டவரே கர்த்தருடைய ஜனமாகிய நாங்கள் ஆண்டவரை பாடி கொண்டாடவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் தந்ததான இந்த மென்மையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே துதிக்கிறையா நன்றி ஆண்டவரே தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே இப்படி தாசனை கொண்டு வந்து ஆவியோடும் கருத்தோடும் பாடும்படியாக பாடல்கள் மூலமாக கொடுத்த சத்தியங்களுக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிற ஆண்டவரை காலை வேளையில முதன்மையான நேரத்தை என் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை அந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நீதிமான் பட்ட பகலை போல பிரகாசிப்பான் என்று எழுதியிருக்கிறீர் ஐயா. ஆம் ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் பிரகாசிக்கிற மக்கள் ஆண்டவர், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஐயா. நாங்கள் பகலுக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரை துதிக்கிற ஐயா. நன்றி ஆண்டவரே உடைய வார்த்தைகள்
ஆண்டவர் எப்படியெல்லாம் உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி அன்பின் தாசனோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவர். அதிகாலையில தேட வேண்டும் என்று சொல்லி, கண்ணீரோடு தேட வேண்டும் என்று சொல்லி, உபவாசத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி, மொழி இருதயத்தோடு கூட தேட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் பிழைத்தார்கள் ஐயா. உம்மை தேடுகிறவர்கள் பிரகாசித்தார்கள் ஆண்டவர். உம்மை தேடினவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரை துதிக்கிறோம். ரீபாலா கானாமா ரீதியான நாதுனில் அது நமங்கரி விஸ்வரவரம். இந்த நாளில் சிறு கூட்டமாய் இருந்தாலும் கூட வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரை உடையவராகிய தேவன் பெரியவர் எங்கள் நடுவில் வந்தீர் ஆண்டவர். எங்கள் மத்தியில் இறங்கினீர் ஆண்டவர். நம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தை இடைக்கட்டினீர் ஆண்டவர். ஆமாண்டவர், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதாக. கர்த்தரை சீராய் பெற்ற ஜாதி வேறு எது ஆண்டவர்? நம்ம தெய்வத்தை சீராய் பெற்றிருக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரையா. துதிக்கிற கூட்டமாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்காய். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதையா. ஆண்டவரே துதிக்கிறோம். அன்பின் தாசனை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே, அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினது போல என் அன்பின் மகனையும் கூட ஆண்டவரை விக்கிரக கோட்டையில இருந்ததான அவரையும் கூட ஆண்டவரை நீர் அழைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் பெருக செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தம்முடைய பெருக்கமான ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததியராகிய எங்களுக்கும் கூட அப்படியே உண்டாகட்டும். என் அன்பின் மகனுக்கு அப்படி உண்டாகட்டும். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். அவருடைய பேரை இம்மட்டும் பெருமைப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் பெருமைப்படுத்தும்படியா நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக செய்த ஆண்டவரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறோம். திருச்சபையாரை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிற சுவாமி கிருபையாக 2வது மாதத்திற்குள் பிரவேசித்து இருக்கிறார்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். அன்பின் மக்களை நீர் பாரும் ஆண்டவர். தங்களுடைய துக்கங்களை மறந்து, தங்களுடைய விடாய்ப்புகளை மறந்து, தன்னுடைய இயக்கங்களை மறந்து, ஆண்டவர் அநேக பாரங்களை மறந்து 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 உங்க சமூகத்தில் வந்திருந்தார்கள். ஆம் ஆண்டவரை துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரை. நீங்க பாருங்க ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த சமூகத்தையே தேடி வந்திருக்கிறதான இவர்கள் கீழே இறங்கும் பொழுது வெறுமையாய் திரும்ப கூடாது ஆண்டவரே. அவர்கள் விரும்பின ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இந்த மாதத்திலேயே ஆண்டவரே, இந்த இடத்திலேயே இப்பொழுதே ஆண்டவரே அவர்களுக்குரியதான நன்மைகள் தொடரட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவர், வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆண்டவரே பரத்தினில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே என்று சொன்னார் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஆண்டவரே நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரத்தையும் உடையவர்களாய் கடந்து போய் வருகிற நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் சாட்சி பகர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஒருவரும் ஜெபித்துக் கொள்ள முன் வர வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை தேற்றி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய கண்ணீர் சிந்த வைத்தது ஆண்டவரே. நானும் கூட கண்ணீர் விட்டேன் அப்பா. இந்த பாடல்களுடைய வரிகள் ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்களை உடைத்தது ஆண்டவரே. திருப்தியோடு கூட பிள்ளைகள் இங்கிருந்து கடந்து போகட்டும் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பமாய் ஆசீர்வதியா. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது என்கிறதான நம்பிக்கையோடு கூட நம்முடைய பிள்ளைகளின் இடத்திலிருந்து கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார்கள்.